அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரியால் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறிய அளவிலான தாக்கத்தை சந்திக்கக்கூடும் என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டுள்ளார். மற்ற நாடுகளும் இதனால் பாதிக்கப்படவே செய்யும் என கூறிய அவர், வட்டார பொருளாதார உரிமையை நிலைநாட்ட ஆசியான் உணர்வுடன் அதன் உறுப்பு நாடுகளும் எழுச்சி பெற வேண்டும் என்றார். மலேசிய பொருட்களுக்கு 24 விழுக்காடு வரி விதித்த அமெரிக்காவின் நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் சந்திக்க போகும் அழுத்தங்களை எதிர்கொள்வது குறித்து வெள்ளிக்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வர்த்தக நாடு என்ற முறையில் மலேசியா ஏற்றுமதியை அதிகம் நம்பியுள்ளது. குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்காவுடனான மலேசியாவின் வாணிபம் $200 மில்லியன் உள்ளது. எனவே நாட்டின் நலனை முன்னிறுத்தி இவ்விவகாரத்தை தைரியமாகவும் அதே சமயம் சுமூகமான முறையிலும் பேசி தீர்க்க வேண்டும் என்றார் அவர். மலாக்காவில் தேசிய அளவிலான மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது டத்துஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். இவ்வேளையில் உலக நாடுகளுக்கான கூடுதல் வரி விதிப்பானது ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். சக அமெரிக்கர்களே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இது சுலபமான பயணம் அல்ல. ஆனால் கடைசியில் நாம் அறுவடை செய்ய போவது வரலாறாகும் என தன் மக்களுக்கு ட்ரம்ப் நம்பிக்கை ஊட்டினார். காலங்காலமாக நாம் முட்டாள்களாகவும் நிராயுதபாணியாகவும் இருந்து வந்துள்ளோம். இனியும் அது நடக்காது. நமக்கான உரிமைகளையும் நியாயத்தையும் கேட்டு பெறுவோம். இதுவரை நீங்கள் சந்தித்திராத அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வர்த்தக வாய்ப்புகளும் கொட்டும் என ட்ரம்ப் மேலும் கூறினார். இறக்குமதி பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10 விழுக்காடு வரியை அறிவித்து அதிரடி காட்டிய ட்ரம்பின் நடவடிக்கையை அமெரிக்கர்களே ரசிக்கவில்லை என முன்னதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தனது அறிவிப்பை தற்காக்கும் வகையில் ட்ரம்ப் சமூக ஊடக பக்கத்தில் அவ்வாறு எழுதியுள்ளார்.